புத்தகத்தில் இருந்து ஆதனின் பொம்மை என்னும் இளையோர் நாவலை படித்தேன். இந்நாவல் கோவில்பட்டியைச் சேர்ந்த எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களால் எழுதப்பட்டது. சாகித்ய அகாடமியின் 2023ஆம் ஆண்டுக்கான பால புரஸ்கர் விருது பெற்ற நாவல். வானம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. நமது தமிழ் மண் 3000 ஆண்டுகளுக்கும் பழமையானது. கீழடியில் கிடைத்திருக்கும் தொல் எச்சங்கள் 2600 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது. நமது தமிழ் வரலாற்றை குழந்தைகளிடம் எடுத்துச் செல்வதுதான் இந்த புத்தகத்தின் நோக்கம். இப்ப கதைக்குள்ள போலாம். பாலு ஒரு கோடை விடுமுறைக்கு அவங்க மாமாவோட வீட்டுக்கு போறான். அவங்க மாமாவோட வீடு கீழடின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. அவனோட மாமா பேரு கந்தசாமி, அத்தை பேரு லட்சுமி. இவங்க 2 பேருக்கும் ஒரு மகள் இருக்கா, பேரு மதுமிதா. மதுமிதாவுக்கு புத்தகம் வாசிக்கிறதும் அறிவியல் செய்திகளை கேட்கறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவளே சொந்தமா காக்கை பாடினியார் அப்படின்ற தலைப்புல கவிதை எழுதுறா. அவளே வீட்டுல ஒரு சின்ன நூலகம் வச்சிருக்கா. பாலுவும் மாமாவும் தென்னந்தோப்புக்கு போறாங்க. அங்க பாலு ஒரு வித்தியாசமான மண் கிண்ணத்தை பாக்குறான். அந்த மண் கிண்ணத்தோட மறுபக்கம் ஒரு பொம்மையோட முகம் பதிஞ்சிருந்துச்சு. பாலு அந்த பொம்மை ரொம்ப தூசி படிஞ்சிருந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் பாலு பம்பு செட்ல கழுவுனான். அது ஒரு அழகான பெண்ணோட முகம். பாலு கழுவுறப்ப பாலுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பாலு வேகமா திரும்பி பார்த்தான். அங்க ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். பாலு உடனே நீ யாருன்னு கேட்டான். அதுக்கு அந்த பையன், என்னோட பேரு ஆதன், நான் இந்த பொம்மையத்தான் நான் 3000 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான். என்னோட மாமா ராவதன் என் தங்கை வெண்ணிலைக்கு இந்த பொம்மையை செஞ்சு கொடுத்தாரு. அவர் ஒரு களம் சைக்கோ அப்படின்னு சொன்னான். பாலுவுக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்லுன்னு கேட்கிறான். நானும் இந்த கீழடி ஊர்க்காரன் தான். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கீழடி இப்ப அழிஞ்சிடுச்சு. அங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இருக்காது. ஆண் பெண்ற பேதங்கள் இருக்காது. சுகாதாரம் மருத்துவம் எல்லாருக்கும் பொதுவா இருந்துச்சு. மாமா வரதை பார்த்து ஆதன் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். மாமாவும் பாலுவும் வீட்டுக்கு போறாங்க. பாலு மதுமிதாவோட நூலகத்துக்கு போறான். பாலு அந்த நூலகத்துல ஒரு புத்தகத்தை பார்க்கறான். அந்த புத்தகத்தோட பக்கங்களை பாலு புரட்டுறான். அந்த புத்தகத்தோட எழுத்துக்கள்லாம் கட்டெரும்பு மாதிரி வேகமா ஊற ஆரம்பிக்குது. பாலு அந்த புத்தகத்தோட தலைப்பை பார்க்கறான். சிந்து சமவெளியின் வீழ்ச்சி அப்படின்றதான் அந்த புத்தகத்தோட தலைப்பு. அந்த புத்தகத்துல இருக்கிற ஆவோட சுழி மட்டும் பாலு அந்த புத்தகத்துக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. பாலு 3500 வருஷங்களுக்கு முன்னாடி போயிடுறான். பாலு அந்தவனா மாறிடுறான். அங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே செங்கல்ல சுட்டு கட்டப்பட்ட வீடுகளா இருக்கு. அங்க அறுவடை திருநாள் ரொம்ப பிரபலமா நடக்குது. அங்க சிந்து தேவதையோட சிலைகள்லாம் விற்கிறாங்க. சிந்து சமவெளியில வாழ்ற மக்கள் எல்லாரையுமே வெளியேற்றணும், அந்த பகுதியை நம்ம ஆளணும்னு ஆசைப்படுறாங்க ஆரியர்கள். ஒரு நாள் சிந்து நதியில நீச்சல் போட்டி நடக்குது. ஆதனும் அந்த நீச்சல் போட்டியில கலந்துக்கிறான். ஆதனோட கால்கள் நாணல் புல்லோட கொடிகள்ல மாட்டிக்கிறது. அந்த ஆதனை புருஷ் அப்படின்ற ஒரு பையன் காப்பாத்துறான். புருஷன் அந்த ஆரியர்கள்ல ஒருத்தன் தான். ஆரியர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு யாகம் நடத்துறாங்க. அந்த யாகத்தோட பேரு புருஷ மேடை யாகம். அந்த யாகத்துல ஆடு மாடு கோழி அப்புறம் ஆதனை காப்பாத்தின புருஷனையும் சேர்த்து பலி கொடுத்துடுறாங்க. சிந்து சமவெளியில வாழ்ற மக்கள் எல்லாரையுமே ஆரியர்கள் அடிச்சு விரட்டிடுறாங்க. மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா தலையில துணி மூட்டைகளையும் மண்பானைகளையும் சுமந்துட்டு போறாங்க. எங்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. சில பேர் கடற்கரை ஓரமா வாழ்றாங்க, சில பேர் நதி ஓரமா வாழ்றாங்க, சில பேர் சமவெளிகள்ல வாழ்றாங்க. ஆதனும் அந்தவனும் ஒரு நதியை பாக்குறாங்க. அந்த நதி அவங்கள வரவேற்கிற மாதிரி இருக்கு. அந்த நதி பார்க்க சிந்து நதி மாதிரியே இருக்கு. அந்த நதிக்கு எல்லாரும் சேர்ந்து வைகைன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நகரத்துக்கு மதுரைன்னு பேர் வைக்கிறாங்க. இதுதான் சிந்து முதல் வைகை வரையிலான ஆதனின் பயணம். இந்த கதையை படிச்சதுல இருந்து எனக்கும் கீழடிக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் கண்டிப்பா அந்த முழு ஆண்டு விடுமுறையில கீழடிக்கு போவேன். நன்றி.